வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஆல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை நான் கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி போட்டுட்ருக்கிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் a² + b² = 117 மற்றும் ab = 54 எனில் a + b/a - b இன் மதிப்பை கண்டுபிடி. இப்போ ஏயோட ஆன்சர் 5, 6, 7, 8 கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். a² + b² = 117 அப்படின்னா ஏபி 54ன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ a + b/a - b என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. நமக்கு ஃபஸ்ட்டு சம்முக்கு போகலாம். எப்படின்னு பாருங்கள். a + b/a - b அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோம், நமக்கு இந்த a² + b² ab இது எங்கே வரணும்னா a + b² டிவைடட் பை அதே மாதிரி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க a - b². இப்போ இங்கே அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போ a + b² ஃபார்முலா என்னது, a² + b² + 2ab டிவைடட் பை அதே மாதிரி a - b² = a² + b² - 2ab இஸ் ஈக்குவல் டு இப்போ a² + b² அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ தந்திருக்காங்க, 117 ப்ளஸ் 2 இன்ட்டு ab என்ன எவ்வளவு 54 டிவைடட் பை a² + b² நமக்கு 117 தந்திருக்கிறாங்க மைனஸ் 2 இன்ட்டு ab என்ன எவ்வளவு 54 தட் இஸ் ஈக்குவல் டு. இப்போ திருப்பி பாருங்கள், இங்கே நெக்ஸ்ட் லைனில் எழுதுகிறேன். 117 ப்ளஸ் 2 இன்ட்டு 54ன்னா 108 டிவைடட் பை 117 மைனஸ் 2 இன்ட்டு 54 மைனஸ் 108 ஈக்குவல் டு. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணலாம். 8 + 7 எவ்வளவு 15 பேலன்ஸு 1 2 நெக்ஸ்ட் 1 + 1 2 225 டிவைடட் பை 117 மைனஸ் 108 மைனஸ் பண்ணால் 9. இப்போ நமக்கு a + b² டிவைடட் பை a - b² சீக்வல் டு என்ன வந்திருக்கு √20. அப்போ நம்ம இதையும் ரூட்டில் சொல்கிறோம். √225 டிவைடட் பை என்னது 3 இப்போ இதை எப்படி எழுதலாம், 225ன்னா 15 இன்ட்டு 15 டிவைடட் பை √9 எப்படி எழுதுவோம் 3 இன்ட்டு 3 தட் இஸ் ஈக்குவல் டு. இப்போ நமக்கு தேவை என்னது a + b டிவைடட் பை a - b. இப்போ இங்கே ஒரு ஜோடி இருக்குது, அதாவது 1 பேர் 15 இன்ட்டு 15. அப்போ அது 1 வெளியே எடுக்கலாம். ரூட்டுக்குள்ளே 2 இருந்துச்சுன்னா என்ன செய்யலாம், 1 எடுக்கலாம். இப்போ 3 இன்ட்டு 3 அப்போ ஒரு 3. ஓகே, நம்மளோட ஆன்சர் என்னது 15/3 வருது. இப்போ இது 3 கேன்சல் பண்ணிவிடுங்க. 5 ஆன்சர் 5. 3 5s are 15. இப்போ நம்மளோட ஆன்சர் என்னது 5. ஓகே, நம்மளோட ஆன்சர் 5. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்க்கலாம். 5005 - 5000 டிவைட் 10 மதிப்பை காண்க. A ஆன்சர் 5000, B ஆன்சர் 4505, C ஆன்சர் 4605, D ஆன்சர் 5005. இப்போ பார்க்கலாம். செகண்ட் சம் பாருங்கள். கொஸ்டின் 5005 - 5000 டிவைடு 10. இதை நமக்கு போடோ மாஸ் யூஸ் பண்ணலாம். போடோ மாஸ் யூஸ் பண்ணிங்கன்னா என்னது வரும், ஃபஸ்ட்டு இங்கே என்ன வந்திருக்கு டிவைடு. நமக்கு எது வந்திருக்கு டிவைடு. அப்போ டிவைடு ஃபஸ்ட்டு பண்ணலாம். 5005 5000 10ஆல் டிவைட் பண்ணோன்னா என்ன ஆகிடும், இப்போ ஒரு ஜீரோ இங்கே கேன்சல் ஆகிடும். அதாவது இந்த மெத்தடை பண்ணிவிடுங்க. 5000 டிவைடட் பை 10 ஒரு ஜீரோ அடிச்சு போய்டும். இப்போ என்ன வருது 500 மைனஸ் 500 சீக்வல் டு. இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிவிடுங்க. 5005 நெக்ஸ்ட்டு 500. இப்போ மைனஸ் பண்ணோன்னா 5ல் 0 போயிடுச்சுன்னா 5. இங்கே 0ல் 0 போயிடுச்சுன்னா 0. நெக்ஸ்ட்டு இங்கே பாரோ பண்ணிவிடுங்க. 10ல் 5 மைனஸ் பண்ணோன்னா என்ன வருது 5. இங்கே 4.
நம்மளோட ஆன்சர் வந்து என்னது 4505. ஓகே, நம்மளோட ஆன்சர் என்னது 4505. டி ஆன்சர் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு கொஸ்டின் போகலாம். இப்போ பாருங்கள், 1 மைனஸ் 1/3, 1 மைனஸ் 1/4, எக்ஸட்ரா 1 மைனஸ் 1/5, எக்ஸட்ரா 1 மைனஸ் 1/100 மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், 1 மைனஸ் 1/3, 1 மைனஸ் 1/4, 1 மைனஸ் 1/5, எக்ஸட்ரா 1 மைனஸ் 1/100. ஓகே, இப்போ எப்படி வரணும்னு நமக்கு பார்க்கலாம். இப்போ 1 மைனஸ் 1/3 எல்சியம் எடுங்க. 3 into 1 3, 3 minus 1 divided by 3. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், 4 into 1 4, 4 minus 1 divided by 4. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 5 into 1 5 minus 1 divided by 5, எக்ஸட்ரா 100 into 1 100, 100 minus 1 divided by எவ்வளவு 100. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், மைனஸ் பண்ணுறோம். 3 minus 1 2/3 into 4 minus 1 3, 3/4 into 5 minus 1 4/5, etc. 100 minus 1 99/100. ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ 3 கேன்சல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 4 கேன்சல் பண்ணுங்கள். இப்போ இங்கே பாருங்கள், 2/3 3/4 4/5. நெக்ஸ்ட்டு என்ன டேர்ம் வந்திருக்கணும், 5 என்னது 5 அப்படின்னா 1 வரும். இதுக்கு முன்னாடி டேர்ம் என்ன வந்திருக்கணும், இப்போ 98 என்னது வரணும் 99. நான் அதனால என்ன பண்ணுறேன்னா, இப்போ 2/3 இன்ட்டு 3/4 இன்ட்டு 4/5 இன்ட்டு, இப்போ இங்கே நியூமரேட்டர் எடுக்கிறேன். இங்கே நியூமரேட்டர் என்ன வந்திருக்கணும் 5. ஓகே, இங்கே நியூமரேட்டர் என்ன வந்திருக்கணும் 5 வந்திருக்கணும். டிவைட் எக்ஸட்ரா இங்கே வந்து டினாமினேட்டர் என்ன வந்திருக்கணும்னு பார்க்கணும். டினாமினேட்டர் இங்கே என்ன வந்திருக்கணும் 99. என்ன வந்திருக்கணும் 99 வந்திருக்கணும். இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 3 3 4 4 5 5. நெக்ஸ்ட்டு இந்த 2ஆல் இந்த 100 கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும் 50. 99 கேன்சல் ஆகும். ஆன்சர் வந்து என்னது வருது 1/50. ஓகே, நம்மளோட ஆன்சர் வந்து என்னது வருது ஏ ஆன்சர் 1/50. நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். 0.6 into 0.6 plus 0.6 divide 0.6. ஓகே, இப்போ பாருங்கள், 4th சம் பார்க்கலாம். 0.6 into 0.6 plus 0.6 divide 0.6. இங்கே அதே மாதிரி நீங்கள் போர்டோ மாஸ் யூஸ் பண்ணுங்க. இப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நமக்கு மல்டிப்ளை வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு என்ன வந்திருக்கு ஆட் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு டிவைடு வந்திருக்கு. நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வந்து யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க டிவைடு. இப்போ 0.6 into 0.6 ப்ளஸ் 0.6 0.6ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும் 1. அண்ட் என்னது வருது 1. நெக்ஸ்ட்டு வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். 0.6 into 0.6 6 6 எவ்வளவு 36. நம்ம இப்போ 2 டிஜிட் 1 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். 0.36 ப்ளஸ் 1 that is equal to 1.36. ஓகே, 1 என்ன வந்துச்சு 36. நம்மளோட ஆன்சர் வந்து என்னது 1.36 சி ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். சுருக்குக. நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். 99 448/4 சாரி சுருக்குக 99 48/49 இன்ட்டு 245. இப்போ ஏ ஆன்சர் 24,495, பி ஆன்சர் 24,095, சி ஆன்சர் வந்து 24,485, நெக்ஸ்ட் டி ஆன்சர் வந்து என்ன வந்திருக்கு 50,000. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 49 into 99. இது இப்போ ஃபஸ்ட்டு வந்து மல்டிப்ளை பண்ணணும். 49 99 மல்டிப்ளை பண்ணுங்கள். இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது, அதாவது கலப்பு பின்னன்னு சொல்லுவாங்க, அப்படி இருக்குது. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோன்னா 9 9s are 81,
பேலன்ஸ் 8, 9 4s are 36, 36 + 8 எவ்வளோ வருது? 9 9s are 81, பேலன்ஸ் 8, 9 4s are 36, 36 8 ஆட் பண்ணி பாருங்கள். 36, 37, 38, 39, 40, 44 வருது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதே மாதிரி திருப்பி மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 4 என்னது வருது? 4 1 5 8 4 4851 வருது. இப்போ இதால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த 48 என்ன செய்யணும்? ஆட் பண்ணணும். 48 என்ன செய்கிறோம்? ஆட் பண்ணுறோம். 1 + 8 9, 5 + 4 9, நெக்ஸ்ட்டு 8 8. that is equal to ஓகே 4899 டிவைடட் பை இந்த 49 அப்படியே போடணும் இன்டு 245 கேன்சல் பண்ணலாம். இப்போ இது வந்து 7 டேபிளில் கேன்சல் பண்ணி 7 டேபிளில் கேன்சல் பண்ணால் 7 7s are எவ்வளவு? 49. இப்போ இதே 7 டேபிளில் கேன்சல் பண்ணால் 7 3s are 21, பேலன்ஸு 35 வருது 5. நெக்ஸ்ட்டு திருப்பி 7ஆல் கேன்சல் பண்ணுங்கள். 7 5s are 35. இப்போ 4899 வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 9 5s are எவ்வளவு? 45. நெக்ஸ்ட்டு 9 5s are 45, 45 + 4 49, பேலன்ஸ் 4, 5 8s are 40, 44, பேலன்ஸ் 4, 5 4s are 20, 24. நம்மளோட ஆன்சர் வந்து என்ன வருது? 24,495. ஓகே, எங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். இது எல்லா எக்ஸாமுக்கும் வரக்கூடியது. கண்டிப்பாக எல்லோரும் போட்டு பாருங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் சொல்லுங்கள். தேங்க்யூ.